பேசக்கூடிய திருமலை சாமியுடைய பாதங்களை வணங்கி திருமலை சாமியுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற சமண பெரியவர்கள் ஆண்டவர்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். இந்த கூட்டமானது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் கூட்டம், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவை எடுப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம். தனிப்பட்ட ஒரு தனி நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்தையோ இல்லை ஒரு அமைப்பையோ குறை கண்டுபிடிப்பதற்காகவோ குறை சொல்வதற்காகவோ இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. இந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது, இது ஏன் இவ்வளவு அவசரமாக நாங்கள் கூட்டினோம், இதற்கு என்ன அவசியம் வந்தது என்பதை உங்களுக்கு விளக்கி அதை எப்படி நாம் சரி செய்ய வேண்டும், நமது ஜினாலங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த கூட்டம் இங்கே போட்டப்பட்டிருக்கின்றது. அருமை நண்பர் திரு ரமேஷ் அவர்கள் பேசுவார்கள், அதை அடுத்து ஜெயபால் பேசுவார்கள். இறுதியாக நான் அவருடைய கருத்தை பேசுவதை கேட்டுவிட்டு என்னுடைய கருத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நோக்கம் என்ன, நம்ம எதிர்கால நடவடிக்கை என்ன என்பதையும் நான் உங்களிடத்தில் பேச இருக்கின்றேன். ரமேஷ். தவளகெட்டி சாமியார் அவர்களை வணங்கி இந்த அரங்காவலர்கள் மற்றும் சாவர் அவர்களுக்கும் என்னுடைய இந்த வாய்ப்பை அளித்ததற்கும் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அவசர கூட்டத்தின் அவசியத்தை ஒரு சிறு விளக்கமாக உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு 5-6 நாட்களுக்கு முன் அகலூர் கிராமத்தில் தொல்லியல் துறை அதிகாரி அவர்கள் ஒரு ஆய்வுக்காக வந்திருந்தார். அவர் எந்த ஆய்வுக்காக வந்திருந்தார் என்றால், அந்த ஜினாலயத்தை தொல்லியல் துறைக்கு எடுத்துக்கொள்வதற்கு அந்த ஆலயம் உகந்ததா என்று ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு அவருக்கு வலியுறுத்தப்பட்டது. இருந்தாலும் அதை நான் நம்பவில்லை. நீங்கள் வாய்மொழியாக சொல்கிறீர்கள், அதற்கு உண்டான ஆதாரத்தை காண்பீர்கள் என்று கேட்டேன். அவருக்கு அவருடைய மேலதிகாரியிலிருந்து அரசு முத்திரையிட்ட ஒரு சுற்றறிக்கை அவர் என்னிடத்தில் காண்பித்தார். அந்த சுற்றறிக்கையில் மொத்த விவரத்தை நான் உங்களிடம் சொல்லி உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அந்த சுற்றறிக்கையில் 158 சமண புத்த திருத்தலங்களை தொல்லியல் துறைக்கு எடுத்துக்கொள்வதற்காக அதனுடைய விவரங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள என்று 138 ஜினாலயங்களுடைய விவரங்களையும் இந்த இடத்தை டெப்டி டைரக்டர் அந்த டிஸ்ட்ரிக்ட் அவர்கள் ஆய்வு செய்து விவர அறிக்கையை கொடுத்து தொல்லியல் துறையில் இந்த 138 ஜினாலயங்களை சேர்ப்பதற்கு ஆவண செய்வதற்காக ரெவென்யூ பர்டிகுலர்ஸை எடுத்து எங்களுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கொடுத்தார். அவர் எங்களிடத்தில் கொடுத்தது விழுப்புரம் மாவட்ட ஜினாலயங்களுடைய லிஸ்ட் மட்டும்தான் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டால், நீங்கள் 138 ஜினாலயங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 19 ஜினாலயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த சுற்றறிக்கை எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போயிருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மொத்த கன்சாலிடேட்டட் லிஸ்ட் 138 எங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் இருக்கும். நீங்கள் ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு கேட்டுக்கீங்க, எனக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எனக்கு படித்த இதுதான் அப்படின்னு சொன்னார். ஏங்க, எங்களுடைய ஜினாலயங்களை எங்களால் நாங்கள் நல்லா பராமரித்து வரோம். எங்களுடைய ஜினாலயங்களுக்கு வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் தொழில் துறையை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக திருப்பதி குன்றத்தில் ஜினாலயம் தொழில் துறையில் எடுக்கப்பட்டுள்ளது. அங்கு
பூஜை செய்வதாக இருந்தாலும் ஒரு இது செய்வதாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் அவர்களிடத்தில் போய் கேட்க வேண்டியது இருக்கிறது. உதாரணமாக ஆரணி பூண்டி கோயில் சிலை திருடு போய்விட்டது. அதற்கு ஒரு சேஃப்டி லாக்கர் பண்றதுக்காக எடுத்து போயிட்டு வச்சா, நீங்க சேஃப்டி லாக்கர் பண்றதுக்கு எங்களுடைய பர்மிஷன் கொடுத்தாதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சேஃப்டி லாக்கர் எடுத்து போயிட்டு வச்சு 6 மாசம் அது சும்மாவே நீங்க வந்து ஒரு ஆன்லைன் பண்றதா கூட அதே மாதிரி நிதானம் பண்றதா கூட எங்ககிட்ட ஒரு ரிட்டர்ன் பர்மிஷன் வாங்கி தான் பண்றோம். இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதோட இல்லாம இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொன்னார். என்னன்னா, பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அதை அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்தை சுற்றி 300 மீட்டருக்கு உள்ள தனியார் வீடுகளுக்கும் நீங்கள் புது சர்வீஸ் கனெக்ஷனோ இல்லை எதனா டெவலப்மெண்ட் பண்றதா இருந்தா கூட எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீங்க பண்ணணும்ன்றது இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதை நான் உடனே என்ன பண்ணேன், அவர்கிட்ட அந்த காப்பியை வாங்கிட்டு உடனே தவளகத்தி சாமியாருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன், சித்தாமூர் சின்ன சாமியாருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன், எம்கேஜேக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன். இதை உடனே நிறுத்தி ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு நான் பேர் குறிக்க விரும்பவில்லை, ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு குழுக்கு சொல்லி அவர்களை உடனே இதற்கு மறுப்பு தெரிவிங்கள், அப்பதான் இதை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னா. இதை வந்து நான் வந்து தவளகத்தி சாமியார்கிட்ட சொன்ன உடனே அவர் எங்களுக்கு என்ன சொன்னாருன்னா, அவங்க செய்யற மாதிரி செய்யட்டும், அதுவும் ஒரு நல்ல இதுதான். அஜித் பிரசாதையும் என்னையும் நீங்க அடுத்த ஒர்க்கிங் டேல வந்து தொழில் டெப்டி டைரக்டர் ஜாயிண்ட் டைரக்டர் போயிட்டு மீட் பண்ணுங்க அப்படின்னா. நான் அப்ப என்ன சொன்னேன், இதுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவா கவுண்டர் பண்றதுக்கு வந்து சரியான ஆள் என்றால் திரு அறவாழி அவர்கள் தான். அறவாழி அவர்கள் இதற்கு நல்ல அனுபவம் உள்ளவர். நான் உடனே அறவாழி சாருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் என்ன சொன்னாரு, நான் வெளியூர்ல இருக்கிறேன், திங்கட்கிழமை இருக்கு, செவ்வாய்க்கிழமை தான் வருவேன், நம்ம செவ்வாய்க்கிழமை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு வந்து ஜாயிண்ட் டைரக்டர் சிவானந்தம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் சொன்னார்னா அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும் அப்படின்றதுனால. ஆனா இந்த விஷயம் வந்து கையை மீறி போறதுனால எங்களை வந்து திங்கட்கிழமையே போக சொன்னார் சாமி. அப்ப நான் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ இவர் அஜித் பிரசாத் என்ன சொன்னாரு, உடல்நிலை திருநாள பரவாயில்லைங்க, என்னோட காரை அனுப்புறேன், நானே வந்து தயவு செய்து ஒரு மணி நேரம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் போன போது அந்த இடத்துல நேரு நிறுவனங்கள் இருந்தாலும் பேர் கொடுக்க விரும்பவில்லை. அவர்களும் இந்த இதை வந்து தடுப்பதற்காக நல்ல எண்ணத்துடன் முயற்சியோடு ஒரு கடிதம் கொடுத்து ரெடியாக இருந்தார்கள். நாங்களும் அவர்கள் இருவருடன் நாங்களும் போய் உட்கார்ந்தோம். அந்த டிஸ்கஷன் வரும் பொழுது அந்த லெட்டர் கொடுத்தாங்க. அப்பதான் நான் தான் அதை சொன்னேன். என்ன சொன்னேன், அந்த டெப்டி டைரக்டர் கிட்ட, ஐயா தெரிந்தோ தெரியாமலோ எங்களுடைய 132 ஜனங்கள் உங்களுடைய ஆய்வுக்கு வந்துவிட்டது, இதை க்ளோஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னேன். நீங்க அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுக்கணும். நார்மலா ஒரு இந்து கோயில் இந்த மாதிரி ஒரு 2 இந்து கோயில் பேரை சொல்லி இந்த மாதிரி வந்த உடனே இந்து கோயில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க. என்னன்னா, அந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவும் ஒரு 10 ஷாவர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்தாங்க. அந்த அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்த உடனே நாங்க அந்த அப்ஜெக்ஷன் லெட்டரை வச்சு கவர்மெண்ட் கிட்ட டிராப் பண்ணிட்டோம். அந்த நெக்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா, இவங்க கொடுத்திருக்கிற லெட்டர் மட்டும் போதுமா, இல்லை அறங்காவலர்களையும் பாதிக்கப்பட்ட ஆலயங்களின் அறங்காவலர்களையும் அதில் ஸ்டாவர்களையும் கையெழுத்திட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு. அப்ப நான் ஒரு வேர்டை யூஸ் பண்ணேன். அவங்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னால நாங்களே உங்களோட இதை வந்து ப்ரீஎம்ப்ட் பண்ற மாதிரி முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்டோமா கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொடுங்கள் சொன்னதுனால உங்களோட அவசியம் தான் இந்த மீட்டிங். இந்த மீட்டிங்ல ஒரு தினாலயத்துக்கும் ஏற்கனவே வந்து என்ன மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டு
ஸ்தாபனங்களையும் கையெழுத்திட்டு இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்னென்றால் இந்த இந்த அரசாங்கத்தில் இருந்ததுதான் சொல்றேன். ஒரு கரெக்ட் பேப்பர் மூவ் ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் பெட்டிஷன்ல க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆஸ்கர் இது இவங்க ஜெனியூனா அப்படின்றது. ஸோ செகண்ட் மீட்டிங் கூப்பிடுவாங்க. செகண்ட் மீட்டிங் கூப்பிடும்போது இவங்க நம்ம போடணும் 1 2 3 சொல்லுது. அது ஆனால் அந்த டெப்டி டைரக்டர் என்ன சொன்னாரு, அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காதுங்க, நீங்க இந்த மாதிரி கூப்பிடுங்க, இண்டிவிஜுவல் லெட்டர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவல் லெட்டர் வாங்குறதுக்காக தான் அவசர கூட்டமாக இருக்கும். நாளைக்கு திரு அறவாடி அவர்கள் இசைத்துள்ளார்கள். அவர் திருப்பி அவர் சமணப்பேரவை சார்பாக அவர் அவரும் ஒரு லெட்டர் கொடுக்க போறாரு அவர். அதனால இன்னைக்கு கூட்டத்தினோட அவசியம் இதுதான். அதனோட வழிமுறைகள், அதனோட அவசியங்கள் அவர்களையும் டீட்டெயிலாக திரு அஜய் பிரசாத் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு. 2022ஆம் ஆண்டு அப்போது சுற்றுலாத்துறை மற்றும் தொல்லியல் துறை முதன்மை செயலராக இருந்த திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். அதற்கு சாமிகள் வந்திருந்தார்கள், நான் சென்றிருந்தேன். நமது சமுதாயத்திலிருந்து பல பேர் வந்திருந்தார்கள். வட இந்திய சமுதாயத்திலிருந்து ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. புத்திஸ்ட் வந்திருந்தாங்க. அப்போ டிஸ்கஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெயின் அண்ட் புத்திஸ்ட் பிளேசஸ், சமண பௌத்த இடங்களை விரிவுபடுத்துதல், அவருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல். அந்த கூட்டத்தில் என்ன முடிவு செய்யப்பட்டது என்றால், சமணத்தை சார்ந்த 10 இடங்களும் பௌத்தத்தை சார்ந்த 8 இடங்களும் நாமல் அவர்களுக்கு சுற்றுலாத்துறைக்கு கொடுத்தேமானால் அவர்கள் அந்த இடங்களை ஆய்வு செய்து அங்கு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு என்னென்ன அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டுமோ அதை செய்யும் அரசாங்கம். இதுதான் அந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். அப்போ ஜெயினை பற்றி யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன். ராஜேந்திர பிரசாத் இருக்காரு. அவர் ஏற்கனவே 2018 ஒரு பெரிய புக்கு போட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சமண கோயில்களை பற்றி, திருத்தலங்களை பற்றி, ஊர்களை பற்றி அவருக்கு நன்கு தெரியும். அவர் உங்களுக்கு அந்த லிஸ்டை தயார் செய்து கொடுப்பார் என்று நான் கூறினேன். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அது சற்று காலதாமதமான காரணத்தினால் 2 முறை செயலர்கள் என்னை அழைத்து என்ன வாக்கியத்தில் நான் வீட்டு லிஸ்ட் இன்னும் வரலையே ராஜேந்திர பிரசாத் கூப்பிட்டேன். இல்லை சார், நான் பண்ணிட்டு இருக்கேன், கனகாட்சி கூட இருக்கிறாரு, நான் முடிச்சு கொடுத்துறேன் சொல்லி அவர் முடிச்சு கொடுத்தாரு. அதுதான் நடந்தது. அதற்கு பிறகு டூர் சர்க்கியூட், சுற்றுலா வழித்தடம் அமைப்பதற்கு அரசாங்கத்திலே என்னென்ன ஊரில் கோயிலுக்கு இருக்கு, நாங்கள் எங்கெங்க திருப்பதி சென்னை திருப்பதி சுற்றுலா போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெய்வீக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கோயிலை சொல்றோம்னா ஒரு தெய்வீக சுற்றுலா, அதுமாதிரி சமணத்தலங்கள் சுற்றுலா செல்வதற்காக என்னெல்லாம் இருக்கு, எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு லிஸ்ட் கேட்டாங்க. அதற்காக நான் 138 சமணத்தில் 158 138 சமண திருத்தலங்கள், 20 புத்திஸ்ட். ஸோ 138 + 20 சேர்த்து தான் 158. அதுதான் நான் அவர்கிட்ட அதுக்கு அந்த பர்பஸ் தான் நான் கொடுத்தேன். ரமேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி அவர் எனக்கு கொடுத்த உடனே அவர் இவர்கிட்ட பேசின மாதிரி நான் உடனடியாக இரவு மணி 9:40 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். உடனடியாக
உடனடியாக ராஜேந்திர பிரசாத் அவர்களை தொடர்பு கொண்டேன். என்ன சார் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் சர்க்குலர் வந்திருக்கு, நான் படிச்சு காமிக்கிறேன். அது நான் மட்டும் இல்லை, நீங்க உங்க கையில அந்த சர்க்குலர் கிடைச்சது அவன் கேட்கிற அந்த விவரங்களை கேட்டால் உங்களுக்கும் நிச்சயமாக மனது பதறத்தான் செய்யும். இந்த மாதிரி வந்திருக்கு. அதில் விழுப்புரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் லிஸ்ட் மட்டும் வந்திருக்கு. அந்த லிஸ்ட் மேல பாத்தீங்கன்னா அகிம்சா லாக் கம்பைல்டு பை டீடைல்ஸ் கம்பைல்டு பை ராஜேந்திர பிரசாத் போடுங்க சார். நீங்க ஏதாவது லிஸ்ட் கொடுத்துட்டீங்களா? அவங்க என்ன கேட்கறாங்க, தொல்லியல் துறையில் சேர்ப்பதற்கு அந்த வேர்டை அவங்க யூஸ் பண்ணல. தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிப்பதற்கு protected monument by Archaeology Department of Tamil Nadu. தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிப்பதற்கு அப்படின்னு தான் இருக்கு சார். நீங்க அந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட் கொடுத்தீங்களான்னு அவருக்கு நேரவே கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் அதுக்கு கொடுக்கல, நான் அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. பட் நாங்க பண்ணது ஸ்டெயின் டூர் போடுறதுக்காக எந்தெந்த ஊர்ல கோயில் இருக்குன்னு கேட்கும்போது தான் நான் கொடுத்தேன். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதை நாங்க போயிட்டு ரெக்டிஃபை பண்ணிடுறோம் அப்படின்னு எங்ககிட்டயும் சொன்னாரு. ரமேஷ் அந்தரும் தவளகத்தி சாமி அவரும் என்கேஜில பேச உடனே என்கேஜி அவரோட பேசும்போது அவருடைய இதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய நோக்கம் அவரை குறை கூறுவதற்கோ அல்லது அகிம்சத்தை குறை கூறுவதற்கோ இல்லை. இதில் எங்கோ அதுக்குள்ள அந்த சந்திரமோகன் ஐஏஎஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார், வேற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்கார். அவர் எடுத்து பார்த்து என்ன முடிவு பண்ணாருன்னு தெரியல. அவரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. அதுதான் இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அந்த ஒரே ஒரு லெட்டர் தான். 3 கேட்கிறாங்க. ஏற்கனவே உங்கள் எல்லாரையும் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக இருக்கிறதா? இரண்டாவது, the list of 158 Jain or Buddhist shrine to be declared as protected monument shall be given to the government for initiating process for declaring them as protected monuments. இந்த 158 சமண புத்த திருத்தலங்களை தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை காரணமாக இந்த 138 158 திருத்தலங்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் ஆய்வு செய்து கீழ்கண்ட விவரங்களை பெற்று எங்களுக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கவும். என்னென்ன லிஸ்ட் கேட்கிறாங்க? மேற்படி சமஸ்தலங்களை இத்துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவித்திட சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கவும். மேற்படி சமணத்தலங்களை மாநில அரசோ ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் உள்ளதா? ஏற்கனவே உங்க கோயில் ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ டேக் ஓவர் பண்ணி இருக்கா? மேற்படி சமணத்தலங்களில் உரிமத்துவம் குறித்த விவரங்கள், உங்க கோயில் உங்களுக்கு சொந்தமா, அந்த இடம் உங்களுக்கு சொந்தமா, இல்லை ஒரு மடத்துக்கு சொந்தமா, இல்லை ஒரு தனியாருக்கு சொந்தமா, இதனுடைய விவரங்கள். மேற்படி சமணத்தலங்களை இத்துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவித்திட சாத்தியக்கூறு இருப்பின் வருவாய் விவரங்கள் அடங்கிய ஆய்வறிக்கை. இந்த 3வது பாயிண்ட் தான் ரொம்ப டேஞ்சர். மேற்படி சமணத்தலங்களை இத்துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவித்திட சாத்தியக்கூறுகள் இருப்பின். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஸ்ரீமடத்தை எடுத்துக்கல,
385 ஏக்கர் லேண்ட் லிஸ்ட் இருக்குது. அப்போ அதெல்லாம் வருமானம் வரணும் தெரியும் அரசாங்கத்துக்கு. ஸோ இதை நாம் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவித்தால் வருமானம் வரும் அரசாங்கத்துக்கு. ஸோ அவன் அதான் கேட்குறான், மேற்படி சமணத்தலங்களை இத்துறையில் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவித்திட சாத்தியக்கூறுகள் இருப்பின், அப்படி அறிவிச்சிட்டோம்னா அங்கே என்னடா வருமானம் இருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதுதான் இந்த 3 கண்டிஷன் தான் எல்லாரும் பள்ளிக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பயம். ஒரு தரம் ஏற்கனவே 16 கோயிலை விட்டு கொடுத்துட்டோம். அதுவும் நமக்குள்ளே இருக்கு. நம்ம அந்த காலத்திலே நம்ம இடத்திலே இருந்த ஒரு ஒற்றுமையின் காரணமாக என் கோயிலில் இருக்கணும் சிறிய கலைகளுக்கு எழுதி கொடுத்தது, ஒரு குரூப் எழுதி கொடுத்து அதனால தான் அவங்க வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ அந்த 16 கோயிலை எடுக்கிறதுக்கு இதே ராஜேந்திர தான் சண்டை போட்டுருக்காரு. அதனால இதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினியோகிக்கும் போது உடனடியாக ஒரு கோயில் தர்மகர்த்தாக்கள் கூட்டத்தை கூட்டுங்க, அவங்ககிட்ட இதை சொல்லுவோம். அவங்ககிட்ட ரமேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் ட்ரெடிஷனை வாங்கி அவங்க கையில் கொடுத்து அவங்கள போஸ்ட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அப்பயே வந்து சனிக்கிழமை அவர் ஊருக்கு போகிறேன். அவர் வந்து கர்நாடகா போகிறார். நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். ஸோ வேறு வழியே இல்லை இருக்கிறேன். பிகாஸ் இதை நான் வந்து காலத்தாழ்த்த விரும்பவில்லை. ஒரு நாள் கழிச்சுனா ஒரு டிஸ்ட்ரிக்டில் 4 கோயில் இன்ஸ்பெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அதனால ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல. அருமையான ஜெயபால் அவர்கள் போயினார்கள். எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாம், உடனே போய் சேர்ந்துடலாம். ரிஜிஸ்டர் போட்டு அனுப்புனீங்கன்னா பிரச்சனை வரும், சீக்கிரம் போகாது. நாம் பேசுறது செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு, திங்கக்கிழமை ஈவினிங் பேசிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமை காலையில் நீ 11 மணிக்கு ஆஃபீஸ் வந்து அந்த 138 லிஸ்ட் பிரிண்ட் எடுத்து அதை கட் பண்ணி கவரில் போட்டு ஒட்டி நான் கொண்டு போய் போட்டு 3 மணி ஆகிடும். புதன்கிழமை போகணும். வேலைக்கிழமை காலையில் போச்சுன்னு சொன்னால் 10 மணிக்கு தான் போகும். 11 மணிக்கு மீட்டிங் வச்சுருக்கோம். முடியாது. இதை நம்ம வாட்ஸ்அப்பில் தான் கொடுக்கணும். சமண இயக்கத்தில் சொல்லி வாட்ஸ்அப்பில் போடலாம். அப்பவே என்னுடைய நண்பர்களை அறிவுறுத்தினார், நீ வாட்ஸ்அப்புக்கு போனீங்கன்னா இல்லாத பிரச்சனைகள்லாம் வரும், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. இதை வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், என் நண்பன் குறைத்து கொண்டாலும் வராது. இதை 2 மடங்குக்கு உண்டான ஒரு சண்டையாக திருத்தி விடுவார்கள். இது வேண்டாம் அப்படின்னு. இல்லை, நான் முடியாது, எனக்கு டைம் இல்லை, இதை நான் உடனே செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் சாமிஜி வந்து அவங்க உடனே லெட்டர் போட்டாங்க. அந்த லெட்டர் கூட நீங்க ஒரு தடவை இன்னொரு தடவை படிச்சு பார்க்கலாம். படிச்சு பார்க்கலாம். சாமிஜியும் ரொம்ப கிளியரா யார் மேலேயும் தப்பு சொல்லாம அகிம்சை நடை கொடுத்த அந்த லிஸ்டை, அகிம்சை நடை அரசாங்கத்துக்கு கொடுத்த அந்த விவரத்தை தொல்லியல் துறையின் பாதுகாப்பு சின்னமாக அறிவிப்பதற்காக கொடுத்த லிஸ்ட் என்று நினைத்து அவர்கள் அந்த காரியத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும், ஆகவே மீட்டிங்கு வாங்க அப்படின்னு தான் அவங்க அந்த லெட்டர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அகிம்சை நடை அளித்த லிஸ்டை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அகிம்சை நடை திருக்கோயில்களை தொல்லியல் துறையில் எடுப்பதற்காக கொடுத்த கடிதத்தை மேற்கொண்ட வேலை எங்கேயுமே அவர் யூஸ் பண்ணல. என்னுடைய நேற்று காலையில் ஒரு 9:16 ஒரு விசிட் பண்ணேன். அதுலேயும் நான் அது ரொம்ப கிளியராக போட்டிருந்தேன். ஆகவே எங்களுடைய நோக்கம், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எங்களுடைய நோக்கம் எந்த ஒரு தனிநபரையோ அல்லது ஒரு அமைப்பையோ குறை கூறுவதற்காக இல்லை. இந்த கடிதத்தில் கண்ட அந்த விவரங்கள் மிகவும் அபாயகரமான இருப்பதனால் இருக்கின்ற நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த திருக்கோயிலை காக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக
இதுல வந்து இப்போ ஒரு ஊருக்கு ஒரு பேப்பர் நீங்க வாங்கிக்கோங்க. உங்க ஊர்ல இப்போ விழுக்கம் கிராமம் எடுத்துக்க, இன்னொரு முக்கியமான சமாச்சாரம். அந்த கொடுத்த 138 கோயில் லிஸ்ட்ல விழுக்கம் பேர் இல்லை. நான் பாதிக்கப்பட்டவன் அல்ல. அது தெரியல சார். சோ இந்த சுற்றறிக்கையினால், இந்த நடவடிக்கையினால் நான் பாதிக்கப்பட்டவன் அல்ல. இருந்தாலும் தமிழிலே சொல்லி ஒரு பழமொழி, தான் ஆடவில்லை என்றாலும் தன் திசையாடும். இது என்னுடைய சமுதாயத்திற்கு, என்னுடைய அனைத்து கோயிலுக்கும் வந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை. ஆகவே இதை நான் நிச்சயமாக முன்னின்று செய்ய வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் இதிலே நான் இறங்கினேன். அவர் திருமலையார் ஆளு, அவர் சர்வஜல படிவாளராக அவர் ஏற்றுக்க மாட்டாரு. அதனால 2 மடத்துக்கும் பிரச்சனை உண்டு பண்றதுக்குன்னே அஜித்தின் காரியம் பண்ணியிருக்காருன்னு நேற்று எனக்கு மெசேஜ். நான் சொன்னேன், கண்ணபுரம் சொன்னா பாருங்க, தோற்றுவார் தோற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போகட்டும் விட்டு விடு பத்மாவதி அம்மா தாய்க்கு. ஆகவே உங்கள் ஊரிலே இப்ப எங்க விழுக்கத்துல நாங்கள் 1008 ஆதிநாத ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்டை நாங்கள் ரிஜிஸ்டர் செய்து, அதற்கு நான் தலைவர், உறுப்பினர்கள் ஒரு தெருவுக்கும் 2 பேர் எடுத்து மொத்தம் 14 பேர் உறுப்பினர்கள், 5 பேர் காரியதர்சிகள், உப தலைவர், அந்த மாதிரி ஆஃபீஸ் பேரர்ஸ் வச்சுட்டு பக்காவாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வருடம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி நாங்கள் பக்காவாக வச்சுருக்கோம். அதனால் எங்கள் ஊரில் லெட்டர் பேர் இருக்கு, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு. ஸோ இப்போ எங்கள் கோயிலுக்கு வந்திருந்தால் இந்த மேட்டரை உங்கள் லெட்டர் பேடில் எழுதி எல்லாம் டைப் பண்ணலாம். எழுதி தலைவர், ஊரில் இருக்கிறவங்க, இப்போ இப்போதைக்கு ஒரு ஊரில் 60 ஊரில் இருந்தாலும் இப்போ 50 பேர் தான் இருக்காங்க. எங்கள் ஊரில் 15 பேர் தான் இருக்காங்க. 60 ஊரில் தான் பேர் விழுக்கும், ஆனால் இங்கே 15 பேர் தான் இருக்காங்க. இருக்கிறவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி இதில் பெருனர் அட்ரஸ் இருக்கு, அதுக்கு நீங்கள் அனுப்பணும். இல்லை சார் எங்கள் ஊரில் ரெஜிஸ்டர்டு ட்ரஸ்ட் இல்லை, சின்னாலயம் இருக்கு, கருமலர் தான் இருக்காரு, அவ்வளோதான் அப்படின்னா நான் கொடுக்குற இந்த பேப்பரை அப்படியே கர்மகர்த்தா மற்றும் கிராம பொதுமக்கள் டேஷ் கிராமம், ஊர் பேரை போட்டுங்க, டேஷ் வட்டம், டேஷ் மாவட்டம், பெருநர் ஆணையர், தமிழ்நாடு தொழில் துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், எழும்பூர், சென்னை 8. பொருள் 138 சமண திருத்தங்களை பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவித்தல் தொடர்பாக மதிப்புக்குரிய ஐயா, எங்கள் டேஷ் ஜனாலயம், ஆதிநாத ஜனாலயம், முனுசுவத ஜனாலயம், சந்திரபிரபு ஜனாலயம், உங்க ஊருக்கு மூலவர் என்னவோ அந்த பேர் ஜனாலயம் டேஷ் வருட பழமையானது, 100 வருடம், 50 வருடம். இப்போ ஆரம்பிச்ச 15 வருடத்துக்கு முன்னால் ஆரம்பித்த கணேசனுடைய குளத்தூர் கோயிலும் லிஸ்ட்ல இருக்கு. இருக்கு, ஆமா. அது நாங்கள் வயசுல சின்னதாக இருந்தாலும் 600 வருஷம் 800 வருஷம் இருக்கிற கோயிலாக கூட நம்ம போட்டி போடுற அளவுக்கு எங்களை உயர்த்தி விட நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது எந்த வருடம் போட்டுங்க, எங்களது ஊரில் டேஷ் குடும்பங்கள் வசிக்கின்றன. இப்போ இருக்கிறத சொல்லாதீங்க, சாதாரண வீடுனா அந்த மாதிரி உங்கள் ஊரில் மக்கள் சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி குடும்பங்கள் வசிக்கின்றன. எங்கள் ஜனாலயத்தை ஊர் பொதுமக்களாகிய நாங்கள் நன்றாக பராமரித்து வருகின்றோம். தினமும் பூஜை மற்றும் விதிமுறைப்படி மற்ற திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றது. இப்படி தன்னிறைவு பெற்ற எங்கள் ஜனாலயத்தை பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கலாமா என்று தங்கள் துறையில் ஆலோசனை செய்வதாக தெரிய வந்துள்ளது. இந்த கோவில் தினமும் எங்கள் பொதுமக்களால்
செய்யப்பட்டு வருவதாலும் நன்றாக பராமரிக்கப்பட்டு வருவதாலும் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்க தேவையில்லை என கருதுகிறோம். ஆகவே அப்படி ஏதேனும் அரசுக்கு எண்ணம் இருந்தால் அதை உடனடியாக கைவிடுமாறு அன்போடு வேண்டிக்கொள்கின்றோம். இப்படிக்கு உங்க தர்மகர்த்தா சைன் பண்ணுங்க. முன்னாடி ஊர்ல எவ்வளவு இருக்கணும் எல்லாருமே கையெழுத்து வாங்கி கவர் இந்த பெருமோட செய்தி இருக்கு அதுக்கு எழுதி போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் அனுப்பிடுங்க. இதே இன்னொரு பிரதி ரெண்டு காப்பி ஒரு கோயிலுக்கு 4 பேர் 3 பேர் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ரெண்டு காப்பியை வாங்கிட்டு போங்க. ஒரு காப்பியை நீங்கள் எக்மோருக்கு அனுப்பிடுங்க. ஒரு காப்பியை வந்து நீங்கள் மடத்துக்கு அனுப்பிட்டீங்கன்னா சுவாமிஜி மொத்தமாக சேர்த்து அனுப்பிட்டேன்னா நேராக போய் சுவாமிஜி எப்படி தலைமை பீடமான ஜனகஞ்சியில் இருந்து நேற்று ஒரு கடிதம் சென்றிருக்கின்றதோ அதே போலவே இப்பொழுது ஒரு கடிதத்தை நான் தயார் செய்து கொடுத்திருக்கின்றேன். சுவாமிஜி தயார் பண்ணியிருந்தாங்கன்னா அதை திருத்தம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவர்களுடைய கடிதமும் உங்களுடைய அனைத்து கடிதங்களும் இணைக்கப்பட்டு மொத்தமாக ஒரு கடிதம் இங்கே இருந்து போகும். சரிங்களா? வேற ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மேக்ஸிமம் இன்னைக்கு என்ன வேலைக்கிழமை இருக்கும், சனிக்கிழமை போஸ்ட் பண்ற மாதிரி பாருங்க. சனிக்கிழமை போஸ்ட் பண்றோம். நாளைக்கே பண்ணிடலாம். மேக்சிமம் அடுத்த மண்டேக்குள்ள எங்களுக்கு காப்பி வந்துடணும். மேக்சிமம் நீங்க இன்னைக்கே போய் இன்னைக்கே கையெழுத்து வைக்க நாளைக்கு அனுப்பினாலும் சனிக்கிழமை வரலாம், எங்களுக்கு வந்துடும். அங்கேயும் போயிடும். அதனால சனிக்கிழமை போஸ்ட் பண்ணுங்க. திங்கக்கிழமை அங்கே போகும். வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா சனிக்கிழமை ஆஃபீஸ்லேயே வரணும், வாங்கிக்கணும் போயிடும். அதனால நீங்க சனிக்கிழமை போஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை காலையில் அலுவலகத்துக்கு போவோம், இங்கேயும் வந்துடும். சரிங்களா? HRS இருந்த கோயில் கொடுங்க, எல்லாருமே கொடுங்க. ஏன்னா உங்க கோயில் லிஸ்ட் இருக்குல்ல, அதுல இவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க லிஸ்ட் போயிருக்கும். அவங்க நீங்க என்ன ஒரு லைன் ஆட் பண்ணீங்க. ஏற்கனவே எங்கள் கோயில் இந்து அறநிலையத்துறை சார்பாக இயங்கி வருகிறது, அதை எதிர்த்து வழக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு லைன் சேர்த்து HRS கோயில் இருந்து வந்திருக்கவங்களுக்கு